ஹலோ கைஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பேச போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பென்டனோட ஆம்னிவர்ஸோட எண்டிங்கில், அதுவும் கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா, நம்ம மேல்ட்ரூண்ட் வந்து ஒரு பவர்ஃபுல்லான பாம்பை உருவாக்கி அது மூலமாக யூனிவர்ஸை வந்து டெஸ்ட்ராய் பண்ண ட்ரை பண்ணியிருப்பான். அந்த பாம்பை வந்து ஃபீட்பேக்கோட பவர் வச்சு நம்மளுடைய பென் வந்து தடுத்துருப்பாரு. ஆனால் அதையும் தாண்டி இன்னும் பென்டன் கிட்ட இருக்கிற 7 ஏலியன்ஸ் நினைச்சா இந்த அனலாகோட பவரை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கம்ப்ளீட்டாக நம்ம ஃபீட்பேக் மாதிரி அப்சர்வ் பண்ண முடியலனாலும் ஓரளவுக்கு வந்து ஹோல்ட் பண்ணி வைக்கிற அளவுக்கு சில பென்டன் ஏலியன்ஸ் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இந்த பவரை ஹோல்ட் பண்ணி வைக்கிற 7 பென்டன் ஏலியன்ஸ் யாரு அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து ஒரு லிஸ்ட்டாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது அதனால் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் நம்ம 7th பிளேஸில் பார்க்க போகிற இந்த ஒரு பவரை வந்து ஹேண்டில் பண்ணுற லெவலில் இருக்கிற ஒரு பென்டன் ஏலியன் யார் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம எனர்ஜி. ஸோ எனர்ஜி பார்த்துட்டிங்கன்னா எந்த அளவுக்கு வந்து எனர்ஜி அப்சர்வ் பண்ணுறாரோ அந்த அளவுக்கு பவர் அதிகமாகிக்கிட்டே போகக்கூடிய ஒரு கேரக்டர். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா இந்த கேரக்டர் வந்து தன்னுடைய அல்டிமேட் ஃபார்மை ரீச் பண்ணும்போது, அதாவது தன்னுடைய ட்ரூ ஃபார்ம் வந்து அந்த இதுக்குள்ளேருந்து வெளில வந்துடுவார்ல, ஆர்மருக்குள்ளேருந்து. ஸோ அந்த டைமில் பார்த்துட்டிங்கன்னா இந்த அனலாக் பாம் வெடித்தா இவரால் ஓரளவு வந்து அதோட பவரை ஹேண்டில் பண்ண முடியும். அதோட பவர் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் யூனிவர்ஸ் அழிக்காமல் ஹோல்ட் பண்ணி வைக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பிக் பேங் பிளாஸ்டாகவே இருந்தாலும் அதோட பவரை பார்த்துட்டிங்கன்னா இவர் வந்து ஒரு சில நேரங்கள் மட்டும் பார்த்திங்கன்னா ஹோல்ட் பண்ணி வைக்க முடியும். ஆனால் கம்ப்ளீட்டாக பார்த்திங்கன்னா அதை அப்சர்வ் பண்ணி அதன் மூலமாக பார்த்துட்டிங்கன்னா நம்மளுடைய மேல்ட்ரூண்ட்டை அழிக்கிறதுங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமான விஷயம். நம்மளுடைய எனர்ஜிக்கு சொல்கிறேன். ஸோ அந்த ஒரு ரீசனால் பார்த்துட்டிங்கன்னா நம்ம லிஸ்ட்டில் வந்து நம்ம எனர்ஜிக்கு 7th பிளேஸை கொடுத்துருக்கோம். ஸோ எனர்ஜியால் பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா இந்த பவரை ஹோல்ட் பண்ணி வைக்க முடியும். ஸோ அடுத்து இந்த வீடியோவில் நம்ம 6th பிளேஸில் பார்க்க போகிற இந்த அனலாகை வந்து டிஃப்யூஸ் பண்ணுற பவரோட இருக்கிற இன்னொரு ஏலியன் யாருன்னு பார்த்திங்கன்னா அல்டிமேட் எக்கோ. ஸோ அல்டிமேட் எக்கோ பார்த்துட்டிங்கன்னா அந்த சானிக் டிஸ்கோட பவரை யூஸ் பண்ணி ஒரு பவர் வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய லெவலில் இருக்கிற கேரக்டர். ஸோ அந்த ஒரு ரீசனால் பார்த்துட்டிங்கன்னா இவரால் வந்து அந்த அனலாக் பாம்போட பவரை வந்து தன்னுடைய எல்லா விதமான அந்த சானிக் டிஸ்கை வந்து டூப்ளிகேட் பண்ண முடியும், எக்கச்சக்கமாக உருவாக்க முடியும். ஸோ அதை வச்சு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரத்துக்கு மட்டும் ஹோல்ட் பண்ணி வைக்க முடியும், அது வெடிக்க விடாமல் தடுக்க முடியும். ஸோ இதை அவரால் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலி நம்மளுடைய அல்டிமேட் கெவின் பார்த்திங்கன்னா பிளம்மஸோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து அட்டாக் பண்ணுற ஒரு எபிசோட் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆர்ஜிட்டை அட்டாக் பண்ணுறதுக்காக நம்மளுடைய கெவின் அங்கே வந்திருப்பான். ஸோ அந்த ஒரு ஃபைட்டில் பார்த்திங்கன்னா ஒரு பவர்ஃபுல்லான பாம் வந்து வெடிக்கும். ஸோ அந்த பாம் வெடிச்சது அப்படின்னா அந்த பிளம்மஸோட ஹெட் குவார்ட்டர்ஸே அழிஞ்சிடும். ஸோ அதை பார்த்துட்டிங்கன்னா நம்ம பென் வந்து பேசிக் ஃபார்மில் ஒரு கேக்கோ வச்சு தடுக்க ட்ரை பண்ணுவார். ஆனால் அவரால் முடியாதுன்னு டக்குன்னு அல்டிமேட் எக்கோவாக மாறி அந்த பாம் வெடிக்கிற அந்த பவரை பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் பண்ணி வச்சிருப்பாரு. அதுக்கு பார்த்திங்கன்னா 2-3 டிஸ்கை மட்டும்தான் அவர் யூஸ் பண்ணியிருப்பாரு. ஆனால் இது வந்து ரொம்ப முக்கியமான பவர்ஃபுல்லான ஒரு ஆப்ஜெக்ட் அப்படின்ற காரணத்தினால இன்னுமே நிறைய டிஸ்கை வந்து நம்மளுடைய பென்னால் உருவாக்க முடியும் அல்டிமேட் எக்கோ ஃபார்மில். ஸோ அப்படி உருவாக்கும்போது பவரை வச்சு பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு ஒரு குறிப்பிட்ட செகண்ட்ஸ் வரைக்கும் பார்த்திங்கன்னா அவரால் அந்த பவரை ஹோல்ட் பண்ணி வைக்க முடியும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா அது வெடித்து செதறதை அவரால் தடுக்க முடியாதுன்றது தான் ஃபேக்ட்டு. இருந்தாலும் இந்த கொஞ்சம் அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அளவுக்கு நம்ம அல்டிமேட் எக்கோ கிட்ட பவர் இருக்குது. அதனால் இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா இந்த கேரக்டருக்கு வந்து இப்போதைக்கு 6th பிளேஸை கொடுத்துருக்கும். மற்ற ஏலியன்ஸோட கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக அல்டிமேட் எக்கோவுக்கும் இந்த பவர் வந்து கண்ட்ரோல் பண்ணுற பெஸ்ட்டான ஏலியன் தான். ஸோ அடுத்து இந்த வீடியோவில் நம்ம 5th பிளேஸில் பார்க்க போகிற ஏலியன் யாருன்னு பார்த்தீங்கன்னா கிராவிட்டாக். ஸோ கிராவிட்டாக் பார்த்திங்கன்னா கிராவிட்டியை மேனிப்புலேட் பண்ணக்கூடிய ஒரு ஏலியனாக பென்டனோட ஆம்னிவர்ஸில் காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த கேரக்டரோட பவரை யூஸ் பண்ணி பார்த்திங்கன்னா கிராவிட்டியை எப்படி வேணாலும் இவரால் சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ இந்த பவரை வச்சுக்கிட்டு எப்படா வந்து இந்த ஒரு அனலாக் பாம்போட பவரை வந்து இவரால் தடுக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 100% வந்து தடுக்க முடியாது. இருந்தாலும் இந்த கேரக்டரால் பார்த்துட்டிங்கன்னா அதோட பவர் வந்து ஒரு லிமிட்டட் டைமுக்கு மட்டும் ஹோல்ட் பண்ணி வைக்க முடியும். பிகாஸ் அதோட அந்த கிராவிட்டி மேனிப்புலேஷன் பவர் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுற சமயத்தில் வேறு பிளாக் ஹோலையும் உருவாக்க முடியும் அப்படின்லாம் காமிச்சிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இவரால் பார்த்துட்டிங்கன்னா ஒரு லிமிட்டட் டைமுக்கு வந்து இந்த பிளாக் ஹோல் மூலமாக வந்து நம்ம கேலக்ஸியை அழிக்க ட்ரை பண்ண ஒரு கேரக்டர் அப்படின்றதுனால இவர் தன்னோட பவரை யூஸ் பண்ணுற சமயத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் மட்டும் இந்த அனலாக் பாம்போட பவரை வந்து இவரால் ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணி வைக்க முடியும். ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளுடைய அல்டிமேட் எக்கோவுக்கு என்ன மாதிரி ரிசல்ட் கிடைக்குமோ அதுதான் பார்த்திங்கன்னா நம்ம கிராவிட்டாக்குமே கிடைக்கும். ஸோ பார்த்துட்டிங்கன்னா அவர் வந்து ரொம்ப நேரம் ஹோல்ட் பண்ணி வைக்கனாலும் கொஞ்சம் நேரம் ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பவரை வெளிக்காட்ட தான் போகுது, இந்த யூனிவர்ஸ் அழிய தான் போகுது. ஸோ அந்த ஒரு ரீசனால பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரம் மட்டும் இந்த ஒரு பிக் பேங் பிளாஸ்டோட பவரை நம்ம கிராவிட்டாக் கண்ட்ரோல் பண்ண தான் செய்வார். அதனால் நம்ம லிஸ்ட்டில் பார்த்துட்டிங்கன்னா இந்த கிராவிட்டாக்கு வந்து 5th பிளேஸை கொடுத்துருக்கும். அல்டிமேட் எக்கோவை விட நம்ம கிராவிட்டாக் இந்த விஷயத்தில் பெஸ்ட்டான கேரக்டர். ஸோ அடுத்த இந்த லிஸ்ட்டில் நம்ம 4th பிளேஸில் பார்க்க போகிற இந்த ஒரு அனலாக் பாம்போட பவரை கண்ட்ரோல் பண்ணுற பவரில் இருக்கிற ஏலியன் யார் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம அப்ஜெக்ட் தான். ஸோ அப்ஜெக்ட் பார்த்திங்கன்னா பென்டனோட கிளாசிக் சீரிஸை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பொருளை சாப்பிட்டாலுமே அது ஒரு பாடிக்குள்ளே தான் வந்து ஸ்டோர் ஆகும் அப்படின்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க. அதை வந்து இவரால் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க.
ஸோ அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா நம்மளுடைய ஆம்னிவர்ஸ் வந்துச்சுல, அதில் வந்து 2 விதமான அப்சக்கை காமிக்க ஆரம்பித்தாங்க. நம்ம பென்னோட ஆம்னிடிக்ஸால் 2 விதமான அப்சக்கோட வெர்ஷனுக்கும் மாறிக்க முடியும் அப்படின்னு காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த டைமில் பார்த்துட்டிங்கன்னா ஒரு விஷயத்தை ரிவீல் பண்ணியிருப்பாங்க. அதாவது அப்சக் சாப்பிடக்கூடிய எல்லா பொருளுமே பார்த்திங்கன்னா ஒரு டிமென்ஷனில் வந்து ஸ்டோர் ஆகும். ஸோ அதுலேருந்து பார்த்துட்டிங்கன்னா அது எல்லா அப்சக் சாப்பிடக்கூடிய பொருளுமே ஒரு டிமென்ஷனுக்குள்ளே தான் வந்து ஸ்டோர் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் பார்த்துட்டிங்கன்னா இவங்களுக்கு தேவைப்படும் போது அந்த பவரை பார்த்திங்கன்னா இவங்களால் வெளிப்படுத்த முடியும். அது இவங்க சாப்பிட்றத பார்த்திங்கன்னா ஒரு எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி இவங்களால் வந்து வெளிப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே நம்ம பென் பார்த்திங்கன்னா அந்த சப்பாட்டாமிக் எனர்ஜி இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து ஆல்ரெடி சாப்பிட்டு அதோட பவர் வச்சு தான் பார்த்திங்கன்னா ட்ரிஸ்காலையும் அதில் வந்து நிஞ்சா அசாசின் ஒருத்தர் இருப்பான் பார்த்திங்களா, ஒரு ரொபாட்டு, அதையும் அழிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல நமக்கு கிடைக்கிற ஒரு ரிசல்ட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு பவர்ஃபுல்லான ஆப்ஜெக்டை வந்து நம்ம அப்சக்கால வந்து சாப்பிட முடியும். ஸோ அப்படி சாப்பிட்றது மூலமாக பார்த்திங்கன்னா அதோட எனர்ஜியை வந்து வெளிப்படுத்தி ஒருத்தவங்களை அழிக்க முடியும் அப்படிங்கிறது தான். ஆனால் இந்த அனலாக் பாம்போட பவரை வந்து இந்த அப்சக்கால வந்து தாங்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து $1 மில்லியன் கொஸ்டின் தான். இருந்தாலும் நம்ம அப்சக் பார்த்திங்கன்னா சப் எனர்ஜியை வந்து அப்படியே சாப்பிட்டு அதை வச்சு பார்த்துட்டிங்கன்னா நம்ம ட்ரிஸ்கால் அழித்த மாதிரி மேபி இந்த ஒரு அனலாக் பாம்போட பவரை சாப்பிட்டு அதை பார்த்திங்கன்னா எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி அந்த ஒரு பவரையை வச்சு நம்ம மேல்ட்ரோன்ட்டை அழிக்கிறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்குது. ஆனால் பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம மேல்ட்ரோன்ட்டை எப்போ வந்து ஃபீட்பேக் பர்ஃபெக்டாக அழிச்சாரோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அப்சக்கால் அழிக்க முடியாது. ஏன்னா சப்பட்டாமிக் எனர்ஜி இருக்குது பார்த்திங்களா, அதே அவர் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் தான் வந்து அந்த மவுண்ட் ரஷ்மோரில் இருக்கக்கூடிய அந்த ஃபேஸஸ் இருக்கும் பார்த்திங்களா, அதையே அழிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்த ஒரு ரீசனால் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த பவரை யூஸ் பண்ணுறதுங்கிறது நம்ம அப்சக் வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயமா இருக்கிறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்குது. இருந்தாலும் அவருக்கு கொஞ்சோண்டு சான்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு தான் அவர் அந்த லிஸ்ட்டில் பார்த்திங்கன்னா 4th பிளேஸில் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்து இந்த வீடியோவில் நம்ம 3rd பிளேஸில் பார்க்க போகிற அனலாக் பாம்பை டிஃப்யூஸ் பண்ணுற பவரோட இருக்கிற இன்னொரு ஏலியன் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கிளாக் ஒர்க்கு. ஸோ கிளாக் ஒர்க் பார்த்துட்டிங்கன்னா நம்ம பென்டன் யூஸ் பண்ணுறதுலேயே ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஏலியன். ஏன்னா டைமை கண்ட்ரோல் பண்ணுறதுங்கிறது பார்த்துட்டிங்கன்னா நிறைய பேரோட ஒரு கனவுன்னு சொல்லலாம். ஸோ அதை பார்த்திங்கன்னா இந்த ஒரு கிளாக் ஒர்க் அசால்ட்டாக பண்ணிகிட்ருக்காரு. ஸோ பார்த்துட்டிங்கன்னா இந்த ஒரு பவரை யூஸ் பண்ணுறது மூலமாக அது டைமை வந்து ரிவர்ஸ் பண்ணுவோம் இல்லை ஃப்ரீஸ் பண்ணுவோம் நம்மளுடைய கிளாக் ஒர்க்கால் முடியும். ஸோ இந்த பவரை யூஸ் பண்ணுறதுனால பார்த்திங்கன்னா நம்ம கிளாக் ஒர்க்கால் வந்து ஒரு லிமிட்டட் டைமுக்கு மட்டும் இந்த ஒரு அனலாக் பாம்பை வந்து வெடிக்க விடாமல் தடுக்க முடியும். ஆனால் கம்ப்ளீட்டாக பார்த்துட்டிங்கன்னா அது பவரை ஒன்றும் இல்லாமல் பண்ணிவிடுவாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ரொம்ப ரொம்ப டவுட்டான ஒரு விஷயம்தான். இருந்தாலும் இந்த பவரை பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு இந்த கிளாக் ஒர்க் வந்து ஹேண்டில் பண்ணக்கூடிய ஏலியனா தான் பென்டன் சீரீஸில் இருக்கார். ஸோ மற்ற ஏலியன்ஸோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இவரோட டைம் ரிலேட்டடான பவருங்கிறது நம்மளுடைய கிளாக் ஒர்க் வந்து ரொம்ப டேஞ்சரான ஒரு ஏலியனாக மாற்றுது. ஸோ கிளாக் ஒர்க் கிட்ட இருக்கக்கூடிய அந்த டைம் ரிலேட்டடான பவர் பார்த்திங்கன்னா இந்த அனலாக் பாம்போட பவர் வந்து டிஃப்யூஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நம்ம பென்னுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்ற ரீசனால் நம்ம லிஸ்ட்டில் பார்த்துட்டிங்கன்னா இந்த ஒரு கிளாக் ஒர்க்கு வந்து 3rd பிளேஸை கொடுத்துருக்கோம். ஸோ அடுத்து இந்த வீடியோவில் நம்ம 2nd பிளேஸில் பார்க்க போகிற ஏலியன் நம்ம ஃபீட்பேக்கு. ஸோ ஃபீட்பேக் பற்றி கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஃபீட்பேக்கால் என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சொல்லப்போனால் ஆன் ஸ்க்ரீனில் இந்த அனலாக் பாம்பை டிஃப்யூஸ் பண்ணதே நம்மளுடைய ஃபீட்பேக் தான். ஸோ அந்த ஒரு ரீசனெலாம் பார்த்திங்கன்னா பெருசாக அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணி வளவலன்னு இழுத்துட்டு போக விரும்பலை, சிம்பிளாக சொல்லிடுறேன். ஸோ ஃபீட்பேக்கெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா அன்லிமிட்டடாக எனர்ஜியை வந்து அப்சர்வ் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த ஒரு எனர்ஜியை பார்த்துட்டிங்கன்னா எப்படி வேணாலும் தன்னுடைய பவருக்கு இவர் யூஸ் பண்ணிப்பார். ஸோ அந்த மாதிரி தான் இந்த ஒரு எனர்ஜியோட பவரை அப்சர்வ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது ஓவர்லுக் பண்ணிவிடும் நம்மளுடைய ஃபீட்பேக்கை. அதனால் உடனே பார்த்திங்கன்னா தன்னுடைய பவரை யூஸ் பண்ணி நம்மளுடைய அனலாகை வந்து நம்மளுடைய மேல்ட்ரோன்ட்டை வந்து டிஃபீட் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அதனால் பார்த்துட்டிங்கன்னா இந்த இடத்துல கிளியராக தெரிஞ்சிருக்கு நம்ம ஃபீட்பேக்கில் வந்து பவரை அப்சர்வ் பண்ண முடிஞ்சாலும் அதோட ஓவர்லோட் பண்ணுது. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா அவரோட பவர்ஸ்க்கும் அப்சர்வ் பண்ணக்கூடியதுக்கு ஒரு லிமிட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிளியராக காமிச்சிருப்பாங்க. மற்றபடி இந்த பெருசாக வளரன்னு இழுக்க விரும்பலாம், நல்லா சிம்பிளாக முடிச்சிடலாம். நம்ம ஃபீட்பேக் வந்து ஈஸியாகவே அனலாக் பாம்பை வந்து டிஃப்யூஸ் பண்ணிவிடுவார். அண்ட் ஃபைனலாக இந்த வீடியோவில் நம்ம ஃபஸ்ட் பிளேஸில் பார்க்க போகிற அனலாக் பாம்பை வந்து ஈஸியாக டிஃபீட் பண்ணக்கூடிய இன்னொரு பென்டன் ஏலியன் யாருன்னு பார்த்திங்கன்னா எல்லாருமே கெஸ் பண்ண நம்மளுடைய ஏலியன் எக்ஸ் தான். ஸோ ஏலியன் எக்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஆம்னிபொட்டன்ட் பீயிங். சொல்லப்போனால் இதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா இந்த ஒட்டுமொத்த யூனிவர்ஸும் கம்ப்ளீட்டாக டெஸ்ட்ராய் ஆகிருக்கும் அனலாக் பாம்பை வந்து விளையாட்டுத்தனமாக வந்து ஆக்டிவேட் பண்ணனால. ஸோ அதை திரும்பி ரீக்ரியேட் பண்ணி தனக்குன்னு ஒரு உலகத்தை உருவாக்கிக்கிட்டதே நம்ம பென் தான். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த யூனிவர்ஸே கம்ப்ளீட்டாக டெஸ்ட்ராய் ஆகி எல்லாமே ஃபஸ்ட்லேருந்து ரீஸ்டார்ட் ஆகும் அப்படின்ற சமயத்தில் பார்த்துட்டிங்கன்னா ஈஸியாக நம்ம பென்னால் பார்த்துட்டிங்கன்னா அதை ரீக்ரியேட் பண்ண முடியும். சொல்லப்போனால் அனலாக் பாம்போட பவரை பார்த்திங்கன்னா அப்படியே சொடக்கு போடாமல் அப்படியே நிறுத்திடுவார். ஸோ அந்த பவரை பார்த்திங்கன்னா ஜஸ்ட் அப்படியே வந்து ஒரு சின்ன கோலி சென்று கொண்டு வந்துடுவார். ஸோ அந்த அளவுக்கு பார்த்துட்டிங்கன்னா நம்மளுடைய ஏலியன் எக்ஸ் கிட்ட பவர் இருக்குது. சொல்லாம் பார்த்துட்டிங்கன்னா யாருமே வந்து நம்ம ஏலியன் எக்ஸ் கிட்ட நெருங்கவே முடியாது. ஸோ அனலாக் பாம்போட பவருங்கிறது பார்த்திங்கன்னா இருக்குது ஜஸ்ட் ஒரு தூசி மாதிரி தான். ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து நம்ம ஏலியன் எக்ஸ் நினச்சா
நம்ம அனலாக் பாம்போட பவரை ஒன்றும் இல்லாமல் பண்ணிட முடியும். ஸோ மேல்ட்ரோன்ட்டை பார்த்துட்டிங்கன்னா ஒரே செகண்டில் மொத்தமாக அப்படியே யூனிவர்ஸ்லேருந்தே எரேஸ் பண்ணிட முடியும். சொல்லலாம் பார்த்தீங்கன்னா நம்ம லிஸ்ட்டில் வந்து இந்த ஒரு ஏலியன் எக்ஸ்க்கு ஃபஸ்ட் பிளேஸை கொடுத்துருக்கோம். ஃபீட்பேக்கை விட ஏலியன் எக்ஸை வந்து பென் சூஸ் பண்ணிதார் அப்படின்னா இன்னுமே ஈஸியாக பார்த்துட்டிங்கன்னா அந்த ஒரு இடத்துல வந்து அந்த பிரச்சனையவே ஒன்றும் இல்லாமல் பண்ணியிருக்க முடியும். ஈவன் அழிஞ்சு போனதுக்கு அப்புறம் கூட பார்த்திங்கன்னா பென் வந்து ஏலியன் எக்ஸாக மாறியிருந்தார் அப்படின்னா திரும்பி ரீக்ரியேட் பண்ணியிருக்கவும் முடியும். ஈவன் அவர்கிட்ட டைம் ட்ராவல் பண்ணக்கூடிய பவருமே இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா டைம் ட்ராவல் பண்ணி கூட எல்லா விஷயத்தையும் மாற்றிருக்க முடியும். ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா நம்ம லிஸ்ட்டில் வந்து இந்த ஒரு ஏலியன் எக்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் பிளேஸை கொடுத்துருக்கோம். ஸோ ஏலியன் எக்ஸை தாண்டி இன்னும் நிறையா பென்டன் ஏலியன்ஸ்க்கு பார்த்துட்டிங்கன்னா ஓரளவுக்கு வந்து சான்ஸ் இருக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு பார்த்துட்டிங்கன்னா நம்மளுடைய கிராவிடாக் மாதிரியான ஏலியன்ஸ்லாம் பார்த்துட்டிங்கன்னா ஏற்கனவே வந்து அந்த பவரை அப்சர்வ் பண்ணுற மாதிரி பிளாக் ஹோல்லாம் உருவாக்கி காமிச்சிருக்காரு. ஸோ அவனுக்குலாம் வந்து சான்ஸ் இருக்கிறனாலாம் பார்த்திங்கன்னா லிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கோம். இருந்தாலும் அந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வின் பண்ண முடியாது. அதுக்கு டாப் 2ல் இருக்கிற 2 கேரக்டரால் முடியும். கிளாக் ஒர்க்கால் கூட முடியும். இருந்தாலும் டைம் ரிலேட்டடான பவர் பார்த்திங்கன்னா அவர் வந்து அது எப்போ இருந்தாலும் வெடிக்க தான் போகுது. ஜஸ்ட்டு வந்து அதை ரிவர்ஸ் பண்ண மட்டுமே முடியும் தவிர அது எப்போ இருந்தாலும் வெடிக்க போகுது. ஆனால் பார்த்திங்கன்னா டாப் 2ல் இருக்கிற 2 கேரக்டர்ஸ் தான் ரொம்ப ஈஸியாக அனலாகோட பவரை டிஃப்யூஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு மட்டும் டாப் 2nd லிஸ்ட்டில் கொடுத்துருக்கோம். ஸோ மற்றபடி பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து ஓரளவுக்கு வந்து இந்த அனலாக் பாமை டிஃப்யூஸ் பண்ணுற பவரோட இருக்காங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் கொடுத்துருங்க. இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான பென்டன் பற்றின கண்டென்ட்ஸ்லாம் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன்.